இரண்டு பேரும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவார்கள். இரண்டு வகையினர் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவார்கள். அதில் ஒன்று இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி யஅதி யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின். ஜக்காத், நோன்பு, தொழுகை எல்லாத்தையும் சுமந்து கொண்டு மிகப்பெரிய கூலியோடு மறுமை நாள்ல வருவான். இதோடையும் சேர்த்து வருவான். இன்னொருத்தன் சொத்தை என்ன செஞ்சிருப்பான்? பறித்திருப்பான். இன்னொருத்தனுக்கு அவதூறு சொல்லி இருப்பான். இன்னொருவனை தூற்றி இருப்பான். இன்னொருவருடைய ரத்தத்தில் இவன் சம்பந்தப்பட்டவனாக இருந்திருப்பான். இன்னொருவரை அடித்திருப்பான். இந்த இதோட வருவான். வந்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணையில் என்ன செய்வான்? நன்மையிலிருந்து எடுத்து கொடுக்கப்படும். நன்மை முடிந்து விட்டால், இதுதான் மிக மிக பயங்கரமான இடம் தான். நன்மை முடிந்து விட்டால் எனது பாவங்களில் அவனது பாவங்கள் சுமத்தப்படும். இதுதான் மிகப்பெரிய ஒரு பாரமான ஒரு விஷயம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேர் அதாவது ஹஜ் உம்ராக்கு எவ்வளவோ முடிச்சிருப்பாங்க. அவங்க இஹ்லாஸா அதை யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. இஹ்லாஸா இருப்பாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, பாழாக்கிட மாட்டாங்க. ஆனா மறுமையில பாழாக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன? இங்க அவனை பத்தி புறம் பேசுறது, இவனை பத்தி அடிக்கிறது, அவனை பத்தி மோசமா சொல்றது, அவதூறு சொல்றது, இதோட சம்பந்தப்பட்டிருப்பாங்க. இந்த உலகத்தில் அவர்கள் செஞ்ச இபாதத்துல இஹ்லாஸ் யார்கிட்ட சொல்லிக்க மாட்டாங்க. நான் இவ்வளவு ஹஜ் செஞ்சேன், நான் இவ்வளவு உம்ரா செஞ்சேன், இவ்வளவு தொழுதை, இதை சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு தெரியாமலேயே என்ன செய்யுது? மறுமையில் இன்னொருவருக்காக உழைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். மறுமையில் இன்னொருவருக்காக என்ன செய்யறாரு? சம்பாதித்து கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும்.